அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவல் ஆய்வாளர் புகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொய் வழக்கு போடுவதாக மிரட்டி 40 லட்சம் ரூபாய் வசூலித்ததாக காவல் ஆய்வாளர் மீது புகார் எழுந்த நிலையில் காவல் ஆய்வாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதர்ஷன், இந்த கைது நடவடிக்கையோட பின்னணி தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். நேற்று காலை சென்னை மாநகர காவல்துறையை சந்தித்து அனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகார் மனுவை ஒன்று நேரடியாக சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அவரிடம் கொடுத்திருக்கிறார். அதாவது மவுண்ட் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் சேர்ந்து ஒரு 3 நபர்கள் என்னை வீட்டிற்கு என்னை மிரட்டி என்னிடம் 5 லட்சம் ரூபாயை மிரட்டி வாங்கி சென்றதாகவும், அது மட்டும் இல்லாம பொய் வழக்கு போட்டு விடுவேன் என்ற மிரட்டின் காரணத்தினால வேறு வழி இல்லாமல் நான் அந்த பணத்தை கொடுத்ததாக அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இதை போல புகாரி காவல் ஆய்வாளர் புகாரி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட இதே மாதிரி மிரட்டி என்னிடம் பணம் வசூலித்ததாக அந்த புகார் மனுவில் கொடுத்திருந்தார். புகார் மனுவை பார்த்த காவல் ஆணையர் மிகவும் ரொம்ப ஷாக் ஆகி அது குறித்து விசாரிக்க உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன் காரணமாக இந்த புகார் மனுவானது ஃப்ளவர் பஜார் டிசி பூக்கடை துணை ஆணையர் கோபிக்கு அனுப்பப்பட்டு தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர் புகாரியை விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் நேரில் அழைத்து விசாரணையானது நடத்தப்பட்டது. விசாரணை நடத்தும் போது தான் தெரிய வந்தது, அனைத்து குற்றச்சாட்டுகளும் இந்த புகார் மனுவில் கொடுக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மை என்று தெரிய உடனடியாக நேற்று காவல் ஆய்வாளர் புகாரி மவுண்ட் காவல் நிலையத்திலிருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தார். காவல் ஆணையர் உடனடியாக அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்தார். அதன் பிறகு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. நேற்று காலையிலிருந்து இந்த விசாரணை துணை ஆணையர் கோபி தலைமையில இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் சேர்ந்து கார்ல பயணித்த கண்ணன், அந்த மவுண்ட் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய கண்ணன், இவர் எஸ்ஐ, அதே போல சிவசங்கரன் ஹெட் கான்ஸ்டபிள் கிரேட் 1 போலீஸ், இவங்க இந்த சிவசங்கரன் மற்றும் அங்கு அந்த சம்பவ இடத்திற்கு வந்த சீனிவாசன் எஸ்ஓபி, இவர் புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர். இவர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மை என்று தெரிய வந்தது. அதாவது காவல் ஆய்வாளர் புகாரி இவர்களை யாருமே அதாவது அவர்கள் கூட சென்ற சிவசங்கரனா இருக்கட்டும், அதே போல இந்த எஸ்ஐ கண்ணனா இருக்கட்டும், யாரையும் புகார்தாரருடைய வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் புகாரி மட்டும் இருசக்கர வாகனத்தில், அந்த சீனிவாசனோட இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அந்த புகார்தாரருடைய வீட்டிற்கு அனில்குமாரோட வீட்டிற்கு சென்று அவரை தொடர்ச்சியாக மிரட்டி அவரிடம் கிட்டத்தட்ட வீட்டில் மட்டுமே 2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவரிடம் மீதமுள்ள 5 லட்சம் ரூபாய், மொத்தம் 10 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணி 2 லட்ச ரூபாய் ஏற்கனவே வாங்கிட்டாரு. அதே போல கடைசியாக 7 லட்ச ரூபாய் தருவதாக ஒத்துக்கொண்ட அந்த அனில்குமார் 2 லட்ச ரூபாய் வீட்டில் பெற்றுக்கொண்டு மீதி 5 லட்ச ரூபாய் எலிஃபண்ட் கேட்ல இருக்கக்கூடிய பாலத்திற்கு அடியில அவருடைய தம்பியை வரவழைச்சு புகாதாரருடைய தம்பியை வரவழைத்து அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் தருகிறார். மொத்தம் 7 லட்ச ரூபாய் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த புகாதாரருடைய பைக்லேயே அவர் எலிஃபண்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே இறங்கிறாரு. அதே போல அந்த பணத்தை அவர் கூட சிவசங்கர் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சீனிவாசன் கொடுத்து அவருடைய இருசக்கர வாகனத்தில் வைத்து அதுக்கப்புறம் மவுண்ட் காவல் வர வச்சு அந்த காசை பெற்றுக்கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது அனைத்துமே சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் சேர்ந்து இந்த சீனிவாசன் இருவரையுமே போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த இருவரிடமும் விடிய விசாரணை நடத்தப்பட்டு 3 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தற்போது இந்த காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் சேர்ந்து இந்த எஃப்ஓபியாக இருந்த சீனிவாசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது
3 கீழே எலிஃபண்ட் கேட் போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. முக்கியமாக இதுல பார்க்கணும் அப்படின்னா அந்த 3 பிரிவுல முக்கியமானது பிசிஏ ஆக்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அதே போல 341 ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட், ஒருவரை வந்து அடித்து உதைத்து வழிமுறைக்கு அடித்து உதைத்து அவரிடம் வந்து பணம் பறிப்பு, அதுதான் 341. அதே போல 384 எக்ஸ்டோர்ஷன் ஆக்டும் வந்து அந்த செக்ஷனுமே வந்து இவர் மீது வந்து பதியப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 பிரிவின் கீழ் 341, 384 அண்ட் பிசி, இந்த 3 பிரிவின் கீழே காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் சேர்ந்து அவர் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இந்த சீனிவாசன், இந்த எஃப்ஓபியாக இருந்தவர், புதுவர் நார்கோட்டை சேர்ந்தவர். இந்த 2 பேர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரிமாண்ட் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் போலீசார் தொடர்ச்சியாக அந்த வேலையில் ஈடுபட்டு வராங்க. இந்த இருவரையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு இவங்க இருவரையுமே வந்து சிறையில் அடைக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன்.